7ஆம் அதிபதி 11. சார் இடம் கட்டிட்டேன் பாதியில் நிற்கிது அப்படின்னா அந்த இடம் முடிவடையும். அதுக்கு ஏதாவது லோன் தேவைப்பட்டால் கிடைக்கும். சார் கட்டின இடத்துக்கு ஆள் வரல, டெனண்ட் வரல அப்படின்னு சொன்னால் அதற்கும் நல்ல டெனண்ட் வருவாங்க, கார்ப்பரேட் டெனண்ட் வருவாங்க. லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படிங்கிறது பெற முடியும். இதனால் சார் என்னுடைய இடத்தை இதனால் வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லைன்னு யாரெல்லாம் வருத்தப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய 7ஆம் அதிபதி 11 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், குறிப்பாக இந்த பேங்கிங், டீச்சிங் ஜாப் இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் அபிவிருத்தி. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு டியூஷன் எடுப்பது, அதன் மூலம் அபிவிருத்தி. மியூசிக் கிளாஸ் எடுப்பது, மேக்ஸ் டியூஷன் எடுப்பது, அதன் மூலம் அபிவிருத்தி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை நான் சொன்ன மாதிரி ஒரே கல்லில் 3 மாம்பழங்களாக குரு பகவான் இனிப்பாக சந்தோஷமாக ஒரு நல்ல பொருளாதார அபிவிருத்தியாக கன்னி ராசிக்கு தூக்கி கொடுப்பதற்கு, வாரி வழங்குவதற்கு, அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, நிகரற்ற பொற்காலம், கோல்டன் பீரியட், அன்பேரலல் கோல்டன் பீரியட். முதல் தரமான ராஜயோகத்தை பெறப்போகக்கூடிய ராசிகளில் கன்னி ராசியும் ஒன்று.